வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தற்கமே ஆரத்தி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, கர சேவை ஜெயலலிதா இது வரைக்கும் ஆதரவு கொடுத்ததே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி நீங்கள் ஆதரவு தந்தது ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் அரசியலை விட்டே போகிறேன்ற மாதிரி வாயை விட்டுட்டாரு. ஆனால் கர சேவைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஆதரவு தந்திருக்காங்க. அதாவது ஹிந்துத்துவான்னு சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஹிந்து மதம் இருக்குது, முஸ்லீம் மதம் இருக்குது, கிறிஸ்டின் மதம் இருக்குது. ஹிந்துத்துவான்றது ஜெயலலிதா ஃபாலோ பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா ஜெயலலிதா பார்த்திங்கன்னா ஹிந்து கோயிலுக்கெலாம் போவாங்க. அவங்க ஹிந்து முறைப்படி தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ முஸ்லீமாவோ கிறிஸ்டினாவோ பார்த்திங்கன்னா செயல்படல. ஆனால் ஆட்சியில் இருக்கும்போது எல்லார் மதத்தையும் பார்த்திங்கன்னா சரிசமமாக தான் நடத்துகிறாங்க. ஸோ இதுக்கு அர்த்தமே பார்த்திங்கன்னா ஹிந்துத்துவான்றது அவங்க ஹிந்து முறைப்படி தான் வாழ்ந்திருக்காங்க. கோவிலுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்துக்கு போவாங்க. ஸோ நிறைய பார்த்திங்கன்னா டெம்பிள்ஸ் ஹிந்து முறைப்படி தான் வாழ்ந்திருக்கான்னு சொல்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு அண்ணாமலை. அது தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அணியில் ஜெயக்குமார் வாயை விட்டு மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பல்ப் ஆகினது தான் மிச்சம். ஸோ அதிமுகவில் பார்த்திங்கன்னா உட்கட்சி மோதல் பெருசாகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 9 இடங்களை பார்த்திங்கன்னா பாஜக ஜெயிச்சிருன்றாங்க. ஓபிஎஸ் டிடி தினகரன் சேர்த்தே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. அதிமுகவில் பார்த்திங்கன்னா உட்கட்சி மோதல்னா பார்த்திங்கன்னா திமுகவில் அதையும் தாண்டி அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மாற்றம் ஏற்படுன்றாங்க. அப்போ அமைச்சரவை மாற்றம் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய இலாக்கா கிடைக்குமா கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. துணை முதல்வர் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ ஸ்டாலின் முதல்வரில் துணை முதல்வராக பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி தேர்வாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியில் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் நிகழ்ன்றது எடப்பாடி பழனிசாமியோட பதவிக்கு தான், பொதுச்செயலாளர் பதவிக்கு தான் மிகப்பெரிய நெருக்கடி. ஏன்னா இப்போ சசிகலா கேட்குறாங்க என்னை இணைச்சிக்கோங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இணைக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் என்ன பார்த்திங்கன்னா திருப்பி பழைய மாதிரி சசிகலாட்ட காலில் கும்பிட்டு அவங்களுக்கு மொய் எழுதுகிற ஒரு சூழ்நிலை உண்டாயிரும் பார்க்குறாங்க. ஆனால் சசிகலா பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமியோட இணையணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட கொடநாடு கொலை வழக்கு பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இப்போ அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா சஜீவன் சொல்கிறவர் அவர் பார்த்திங்கன்னா இப்போ வலுவாக மாட்டின மாதிரி ஆயிடுச்சு. இந்த விலங்குகளை பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காரு, அப்யூஸ் பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒரு நியூஸ். அதனால் பார்த்திங்கன்னா அவர் தப்பிச்சு துபாய் போயிட்டான்ற ஒரு பேச்சுக்கு போயிட்டுருக்கு. இப்போ அவரை பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மும்முரமாக செயல்பட்டுருக்காங்க. இந்த வழக்கில் பிடிச்சாக இந்த கொடநாடு விஷயம் பார்த்திங்கன்னா நெருக்கடி தந்துடும். எடப்பாடி பழனிசாமி மாட்டினா அடுத்த லெவலில் பார்த்திங்கன்னா சசிகலா வந்துடலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ ஓபிஎஸ் டிடி தினகரனை சந்திக்காத முக்கியமான காரணம் ஏன்னா ஓபிஎஸும் டிடி தினகரன் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா செல்வாக்கு கூடிடுச்சு. சசிகலாவோட அதிகமான செல்வாக்கு டிடி தினகரனுக்கு வந்துருச்சுன்றாங்க. ஸோ இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இனி இவங்க கூட பயணித்தா கண்டிப்பாக நம்மளை டம்மியாக்கி விட்ருவாங்க. இப்போ டிடி தினகரன் ஓபிஎஸ்ஸை எல்லாருமே ஒன்றிணைன்னு சொல்கிறாங்க. கட்சிக்குள்ளே எல்லாருமே ஒன்றிணைச்சா எல்லாருக்குமே ஒரு பதவி தரணும். சசிகலா போயிடுச்சுன்னா ஓபிஎஸ் டிடி தினகரன் எடப்பாடி என்ன பதவியில் இருக்க முடியும்? பட் சாத்தியம் கிடையாது 4 பேருமே ஒன்றிணைத்துக்கு. டிடி தினகரன் விட்டுருங்க, ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பதவி சசிகலா கொடுக்க முடியும்? ஸோ எப்படி இருந்தாலும் சிக்கல். இப்போ ஓபிஎஸ் வந்தாருன்னா கட்சிக்குள்ளே வந்தாருன்னா அவருக்கு முக்கியமான பதவி தரணும். ஏன்னா அவர் 3 டைம் முதலமைச்சராக இருந்தவர். ஸோ அவருக்கு முக்கியமான பதவி. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கொடநாடு விஷயத்தை நெருக்கடி கொடுத்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குது உள்ளே போகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா சசிகலா கேப்சர் பண்ணிடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா பேக்கெண்ட்லேருந்து யோசிக்கிறாங்க. ஆனால் திவாகர் என்ன சொல்கிறாரு, அரசியல்லாம் வேணாமான்ற மாதிரி பேசாமணி இந்த கடைசி காலத்தில் அரசியல் விட்டு விலகே இருக்கதே நல்லன்ற மாதிரி சசிகலா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. எதனால் பிரெயின் வாஷ் பண்ணுறாரு திவாகர்? எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான். எடப்பாடி பழனிசாமியோட தீவிர ஆதரவாளர் தான் திவாகர்ன்றாங்க. ஸோ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா எம்பிஆர் ஜெயிச்சர்னா மத்திய அமைச்சருக்கு ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரோட செல்வாக்கும் காமிச்சமாக இருக்கும். ஸோ இங்கே தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சராக இருந்தவர் நம்மளுக்கு தெரியும் மணிகண்டன், ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் இருக்கார். ஸோ அவர் ரெஃபர் பண்ண பர்சன் தான் பார்த்திங்கன்னா பெருமாளை எப்படியா ஜெயிக்க வச்சிடலான்ற மாதிரி எண்ணத்தில் இருந்தாலுமே அது நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இல்லைன்றாங்க. எதனால் வச்சுட்டு பார்க்கணும், ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மேலே ஏகப்பட்ட அதிருப்தி, கட்சிக்குள்ளேயே உட்கட்சியிலே ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அதிமுகவில் இருக்க நிறைய நிர்வாகிகளே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரியுது. அதிருப்தி யார் மேலே? மணிகண்டன் மேலே. தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்தாப்பா நீ தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு ஒரு நபர்கிட்ட கொடுத்தா அந்த நபரோ பார்த்திங்கன்னா எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆகிட்டார். ஆர்பி உதயகுமார் சைலண்ட் ஆகிட்டார். ஸோ ஒரு 4-5 ஓபிஎஸ்ல டம்மியில் இறக்குனாரு. இது ஓபிஎஸ்க்கு பாதிப்பு ஏற்படுத்திச்சான்னு கேட்டிங்கன்னா துளி கூட இல்லை. பார்த்திங்கன்னா சங்கடமாக இருந்துச்சு. என்னப்பா இப்படி குழப்பமாக சூழ்நிலை அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஓட்டு பெறுமான்ற மாதிரி எல்லாரும் பயந்தாங்க. பட்டு
உதயகுமாருக்கே ஒரு பயத்தை காமிச்சிட்டாங்க அங்கே இருக்க மக்களே. எடப்பாடி பழனிசாமிக்கு நீ ஆதரவு கொடுக்கறது வந்து தப்பு கிடையாது, ஆதரவு கொடுத்தா நேருக்கு நேர் மோது, ஓபிஎஸ் எதிர்த்து நீ கூட அதிமுக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை விட்டுட்டு சல்லித்தனமாக வந்து ஓபிஎஸ்க்கு எதிராக டம்மி ஓபிஎஸ் நிப்பாற்றியே முதுகுல குத்துறின்ற மாதிரி வந்து நச்சுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதே நீ நாளைக்கு 2026 திருமங்கலத்தில் நின்றா உனக்கு இதே நிலைமை வராது என்ன நிச்சயம்ன்ற மாதிரி நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டோன்னே உதயகுமார் ஷாக் ஆகிட்டார். ஐயோ நம்மளுக்கு 26 ஆப்பு வச்சுருவாங்க போடையன்னு சொல்லிட்டு அப்படியே கடைசி நேரத்தில் கொஞ்சம் ஒதுங்கிட்டாரு. ஸோ 2026 பார்த்தீங்கன்னா உதயகுமாருக்கு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை, எல்லாரும் வச்சு குத்த போகிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, ஓபிஎஸ் ஜெயிச்சா மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் மானுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஏன்னா டெல்லி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஜெயிச்சு வாங்க, ஜெயிச்ச அப்புறம் நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, நாங்கள் தர்றதுக்கு தயாராக இருக்கோன்ற மாதிரி. செங்கோட்டையும் ஒரு பக்கம் அதிருப்தி, எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்கிறேன், ஒரு அதிமுக பிரமுகர் வந்து இறக்குறாரு, அவரை வந்து பார்க்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி கோவைக்கு போகிறாரு. கோவையில் பார்த்துட்டாரு, அவர் கூட இவர் இல்லை, வேலுமணி இல்லை. அவர் பார்த்துட்டு ப்ரெஸ் மீட் வந்து ஏர்போர்ட்டில் கொடுத்துட்றாரு. கோவையிலேருந்து சென்னை கிளம்பிட்டார். அவர் கிளம்பி பொதுச்செயலாளர் ப்ரெஸ் மீட்டு கொடுத்து முடிச்சிட்டாரு. அடுத்த நொடியே பார்த்திங்கன்னா வேலுமணி வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு. அதிமுகவில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே நடக்காது. இப்போ ஜெயக்குமார் அவர்லாம் கொடுக்குறாருன்னா அந்த டைமில் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு பேட்டியுமே கொடுத்துருக்க மாட்டார். இங்கே கவனித்து பார்த்தா தெரியும். தலைமையை கொடுத்த அப்புறம் பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்க நிர்வாகிகள் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி தான் அதிமுகவில் எடுப்பாங்க. ஸ்டாண்டர்டே இப்படி தான் இருக்குது. ஆனால் வேலுமணி அன்னைக்கு கொடுத்தது மிகப்பெரிய பரபரப்பாச்சு. ஸோ எடப்பாடி பழனிசாமி இந்த ஒற்றை தலைமைக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா இரட்டை தலைமை இருந்தால் ஒரு முடிவு எடுக்க முடியல. ஸோ ஒத்துழைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கொடுக்க மாட்டார், ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. அப்போ ஒரு நபர் ஓபிஎஸ்ன்ற ஒரு நபர் இருக்கனால எங்களுக்கு இடைஞ்சலாக இருந்துக்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி தனித்து முடிவு எடுக்க மாட்டாருங்க, எங்கிட்ட ஆலோசனை பண்ணாமல் எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டார். அப்போ ஆலோசனை பண்ண மாஜிக்கல் ஒரு 5-6 மாஜிக்கல் வச்சுக்கோங்க. 5-6 பொதுச்செயலராக இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை சமாளிக்க முடியல, அப்போ இந்த 5-6 பொதுச்செயலரை எப்படி சமாளிக்க முடியும்? நினச்சி பாருங்க எல்லாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி முள்மேல் தவறாமல் தான் இருக்காரு, ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கான்னு நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ அது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஒரு டீமே ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் துணை முதல்வராக இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது தன்னோட ஆதரவாளரை எப்படி போட்டாரோ அங்கங்கே எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டுறோம், அதே மாதிரி வேலுமணியும் போட்டு வச்சிருக்காருன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. இப்போ அதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாக போச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி ஜெயிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா தொண்டர்களால் ஜெயிக்கலை, உறுப்பினர்களால் ஜெயிச்சிருக்காரு. அந்த உறுப்பினர்களும் பாதி பேர் வேலுமணி ஆட்கள்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வர்றதுக்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பறிக்க வாய்ப்பு இருக்குது, பொதுச்செயலாளர் பதவி பறிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டெல்லி ஆதரவு வேலுமணிக்கு இருக்குது. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துன்றாங்க. இது தவிர்த்து வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிரமாண பத்திரத்தை தவறான தகவல் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த வழக்கு நிலவு இருக்குது. அது டெல்லி கண்ணுக்கு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக தூசி தரத்தை எடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை உண்டாக்குற சூழ்நிலை, அரசியலில் ஜீரோவே ஆக்கி விட்டுருவாங்கன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.